இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாள் நம்மளோடு பேசும்படியாய், நாம் கற்றுக்கொள்ளக்கூடும்படியாய் இந்த வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுவாராக. அது லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 36, 38, 40, 42 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயன் வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். பரிசேயன் ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவை வீட்டுக்கு விருந்துக்கு வரும்படியாய் அழைக்கிற ஒரு கதையை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவன் அழைத்த போது பரிசேயனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று அறிந்து, அந்த ஊரில் உள்ள பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டில் இருக்கிறார் என்று அறிந்து, இயேசு கிறிஸ்துவை பரிசேயன் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அங்கு சேர்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நோக்கத்தோடு ஜனங்கள் வருகிறார்கள். அதே போல இந்த ஸ்திரீ என்ன செய்றாங்க, ஒரு பரிமள தைலத்தை ஒரு பரணியில் எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு போய் பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீரினால் அவருடைய காலை கழுவி தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இத அந்த பரிசேயன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர் தீர்க்கதரிசி என்று சொன்னால் இவர் தொடுகிறவள் யார் என்று இவளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவன் உள்ளத்துல பயங்கரமான இவர் தீர்க்கதரிசினா பாவியான மனுஷி, இப்படிப்பட்டவன் இவருடைய காலை தொடுகிறாளே என்று அவன் முறுமுறுத்து கொண்டு இருக்கிற வேலையில சொல்லிக்கொண்டு அவன் இருதயத்தில் அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதுகிறே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 50 வெள்ளிக்காசும் மற்றவன் 5 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல்லு என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, பூமியில நடக்கக்கூடிய யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவங்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அப்ப அவனுக்கு புரிந்து கொள்ளும் விதமாய் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவங்க என்ன செய்வாங்க, நேசிக்க. ஆண்டவர் சொல்ல, நான் உன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டேன், நீ வந்தது என் காலை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, என்னை நீ முத்தம் செய்யவில்லை, என்னை கூப்பிட்ட. ஆனா நீ கூப்பிட்டது யாருன்னு உனக்கு தெரியல. ஆனா என்னை எப்படி நீ கனம் பண்ணுவது என்று உனக்கு தெரியல. ஆனா நான் வீட்டுக்குள்ளே நுழைந்தது முதல் இவள் தன் கண்ணீரினால் என் காலை பாதத்தை கழுவி தலைமயிரினால் துடைத்து ஓயாமல் காலை முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப யாருக்கு அதிகமாக பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவர் சொல்றார். கடைசியில் ஆண்டவர் பார்த்து, ஸ்திரீயே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது நீ போ அப்படின்னு சொல்றார். அநேக நேரங்கள்ல நம் மற்ற மனிதர்களை பாவி 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 என்றே சொல்லுவோம். அவங்க முன்னாடி நடந்த காரியத்தை பார்த்து என்ன செய்வோம், அவங்கள அப்படியே நியாயத்திருத்து கொண்டே இருப்பாங்க. எப்பயாவது ஒருவங்க அவங்க மதுபான பிரியரா இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நல்லா இருக்கவாங்க. ஆனா பாருங்க, அவங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவரை முழுமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அப்படி அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. இந்த பரிசேயனை போல ஆட்கள், இவன் இப்படித்தானே இருந்தான், இவனை கொண்டு போய் மேடையில் ஏத்திட்டாங்களே, இவன் பொல்லாத மனிதன் ஆச்சே, இவள் பொல்லாத மனுஷியாச்சே, இவங்க போய் சர்ச்சில் இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அநேகர் முறுமுறுக்கிறதை அங்கு நம் நடைமுறைகளை பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக குடும்பங்கள்லயே இவனா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை கொண்டு போய் முதன்மையான இடத்துல வச்சிருக்கிறாங்களே, இவனே ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் அந்த காரியத்திலிருந்து விடுவித்து ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாய் இருப்பான். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயன் நினைக்கிறதை பார்த்து
அவளுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. அவர் கண்ணீரால் என் காலை கழுவி அவளுடைய தலைமயிரினால் என் பாதத்தை துடைத்து என்னை ஓயாமல் முத்தம் செய்தாலே. தேவ சமூகத்தில் அப்படியே கண்ணீரிலேயே காலை கழுவுறான். நான் பாவி பாவி என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஒரே வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது போய் என்று. அநேக நேரங்களில் நாமும் இதே போல என்ன பரிசனை போல அநேகங்களை நியாயம் தீர்த்து விடுகிறோம். பிரியமானவர்களே, யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. யாரையும் உங்கள் மேலோட்டமான முகத்தை பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள ஆண்டவர் சுத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை என்ன செஞ்சிருக்கார்? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொண்டு புதிய மனிதனாய் மாற்றிவிட்டார். பிரியமானவர், அநேக நேரங்களில் நாமும் இப்படிப்பட்டதான காரியங்களை தவறுகளை நாம் செய்வது உண்டு. ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார், குற்றப்படுத்தாதீங்க யாரையும். சபையில் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க ஒருவேளை முன்னாடி இருந்த காரியத்தை பார்க்காதீங்க, இப்போ அவர் எப்படி இருக்காரு என்று பாருங்க. அவரவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்கள் முன்னாடி இருந்த காரியத்துக்கும் பின்னாடி இருந்த காரியத்துக்கும், ரட்சிப்புக்கு முன்னாடியும் ரட்சிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறைகளை பார்த்து அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கள். முறுமுறுக்காதீர்கள் இருதயத்தில் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பெரியவர், ஒருவேளை இந்த காரியத்தில் நாம் குறைபட்டவர்களாய் இருப்போமே ஆனால் இந்த மாதிரி காரியத்தில் என்னுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டு இருக்கு? ஒருவேளை அதான் சொல்ற ஆண்டவர், அநேக பாவங்கள் செய்தவனுக்கு அவனுக்கு அநேக காரியங்கள் நினைச்சா ஆண்டவர் மன்னிக்கிறாராம். அவர்களுக்கு ஆண்டவர் மன்னிக்கிறது போல அவங்க அதிகமாக நேசிப்பாங்க அப்படின்னு சொல்றார். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளா இருக்க முடியும் அழைக்கப்படுகிறோம் பாருங்க. ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளாதபடிக்கு, மற்றவங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு, அவர்களையும் நேசிப்பதற்கு, அவர்களை அறிந்து நாம் பேசுவதற்கு கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், செபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த பரிசனை போல நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரை ஜட்மெண்ட் பண்ணாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாவங்கள் மன்னித்தது போல மற்றவருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருப்பார் என்கின்ற அந்த காரியத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.